மீண்டும் மோடிக்கு வாக்கு செலுத்துறதுனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். பிஜேபிக்கு வாக்கு செலுத்தணுமா? கண்டிப்பாக செலுத்தக்கூடாது அப்படின்னு ஓப்பன் டாக்காக சொல்லுவேன். எதற்காகனா ஜனநாயகம். இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கலாம். நான் இந்த டைமில் ஹிட்லருடைய ஆட்சியை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஹிட்லர் ஆட்சி நடந்து முடிய போது எலெக்ஷன் நடக்குது. அதில் ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு அவரை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிட்லர் ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி அப்படிங்கிற, அதாவது ஒரே நாடு ஒரே ஒரு கட்சி தான் அப்படிங்கிற ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆப்போசைட்டில் இருந்த வேட்பாளர், முதலமைச்சர் எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு அந்த நாடு முழுவதும் அவருடைய கட்டுப்பாடுகளை கொண்டு பெரிய பெரிய ஆட்களையெல்லாம் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டு அந்த பார்ட்டியை, அந்த கட்சியே இல்லாமல் அழிச்சிட்டு என்ன அவர் ஒன் பார்ட்டி ஒன் நேஷனை ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இந்த எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிச்சா இந்த எலெக்ஷன் அதை பண்ணுமா பண்ணாட்டாலும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு நடக்க போகிற எலெக்ஷனில் கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எதனால் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக எம்பிக்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்று கொண்டிருந்த எம்பிக்களை அந்த கேஜ்ரிவால் இவங்க மாதிரி ஒரு எம்பிக்களை ஒரு 5 எம்பிக்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சின்ன இது குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தது, இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எலெக்ஷனில் பிஎம் கேண்டிடேட்டாக மோடி நிற்கிறாரு, பிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவேன் அப்படின்னு சொன்னாலே அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு. ஆனால் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றினா என்ன ஆகும்? மன்னராட்சியில் இருந்தது மாதிரி உங்களுடைய அடிப்படை உரிமைகள், இப்பொழுது இருக்கக்கூடிய உங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும். சரிங்களா? இடஒதுக்கீடு எல்லாத்திலையும் முறைகேடுகள் நடக்கலாம். அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது இந்தியாவுடைய ஆணி வேறு, அதுதான். சரிங்களா? அதை நம்ம தூக்கிட்டோம், அதை மாற்றிட்டோம்னா நமக்கு ஏற்றது மாதிரி நம்ம என்ன வேண்டாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றினா அடுத்து நடக்க போகிறது கன்ஃபார்மாக ஒன் நேஷன் ஒன்